நம் உயிரான ஈசனை எண்ணும் பொழுது நாம் புருவ மத்தியிலே ஈஸ்வரா என்று எண்ணுகின்றோம். அதே போல குருநாதர் ஞாபகப்படுத்தியதை நமது உயிர் அதனுடைய காரண பெயர் ஈஸ்வரா என்றாலும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை நம் உயிரோடு அந்த ஈஸ்வரா என்று எண்ணும் பொழுது அவரையும் எண்ணி எடுக்க வேண்டும் என்று குரு சொல்வது கொண்டு இந்த கண் கருமணிகளில் நாம் அதிகமாக நினைவாற்றலை கொண்டு வர வேண்டியது ஞானகுரு உபதேசித்த உணர்வுகள், ஞானகுருவினுடைய உபதேச கருத்துக்கள். நம் கண்களிலே அந்த நினைவு எப்பொழுதுமே வர வேண்டும். அதனால்தான் இந்த சில உபதேசங்களிலே சில வித்தியாசமான சொல்லுகளை சொல்லி நமது குரு அந்த கருத்தினை ஆழமாக பதிவு செய்வார். சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லும் ரூட்டை குருதேவர் போட்டார். சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லும் ரூட் என்ற ஒரு பாஷையை சொல்லுகின்றார், குருதேவர் என்று சொல்லுகின்றார். நாம் ஈஸ்வரப்பட்டர் என்று நம் குருவினுடைய குருவை ஈஸ்வர மங்கலத்திலே அவர் பிறந்தார், வளர்ந்தார். அதன் வழி சந்தர்ப்பம் விண்ணுலக ஆற்றலை பெற்றார், எம்மை அணுகி வந்தார் என்று குருவினுடைய வாழ்க்கையை நாம் கேள்விப்பட்டாலும் அந்த ஈஸ்வரப்பட்டார் அவர் உடலிலே செயல்பட்டது யார் என்றால் இதற்கு முன் அபிராமி பட்டராக இருந்தார். அபிராமி பட்டருடைய உடலிலே எந்த சக்தி வாய்ந்த உயிரான்மா அது செயல்பட்டதோ அந்த அபிராமி பட்டர் உடல் இருந்துதான் ஈஸ்வர பட்டருடைய உடலிலே அது செயல்பட்டது என்று சொல்லி அதான் குருதேவர் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் நாம் புருவ மத்தியிலே மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் என்று அவருடைய நினைவை நாம் கொண்டு வர வேண்டும், அந்த உணர்வுகளை இணைக்க வேண்டும் என்று சொல்வது. ஏனால் இங்கே அபிராமப்பட்டர் உடலிலே செயல்பட்டது, ஈஸ்வரப்பட்டர் உடலிலே செயல்பட்டது, குருதேவர் என்று இதையெல்லாம் சொன்னாலும் கூட இதையெல்லாம் வெளிப்படுத்துவது ஞான குரு அவர்கள். அது சொல்லக்கூடிய நிலைகள் நாம் சாதாரண நிலைகள். இந்த கருத்தினுடைய ஆழம் என்றால் யார், அவர் உடலிலே எது செயல்பட்டது, சரி அந்த அவர் உடலிலே செயல்பட்டதான் ஈஸ்வரப்பட்ட உடலிலே செயல்பட்டது என்றால் ஏன், எதற்கு? சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லும் ரூட் என்றால் அது என்ன என்பதை சாமி ஏதோ சொல்லுகிறார் என்று விட்டுவிட்டால் நம் கண்ணின் நினைவு அப்படித்தான் செல்லும். அதனால்தான் கண்ணின் நினைவை அந்த இடத்திலே ஞான குருவின்பால் ஆழமாக நம்முடைய நினைவுகளை செலுத்த வேண்டும் என்று சொல்வது. எதையோ சொல்லுகின்றார், அபிராமி பற்றை சொல்லுகின்றார், ஈஸ்வர பற்றை சொல்லுகின்றார், ரூட் என்று ஏதோ சொல்லுகிறார் என்றால் நமக்குள் அது பதிவாகாது. ஆனால் எதையோ சொல்லுகின்றார், ஏதோ முக்கியமான ரகசியம், இதில் உள்கருத்து ஏதோ உண்டு என்று நம் கண்ணின் நினைவை அந்த இடத்திலே குரு உபதேசித்த அந்த உள்கருத்து அதை அறிய வேண்டும். அதனுடைய ஆழத்தை, அதில் உள்பொருளை அதை உணர வேண்டும் என்று கண்ணின் நினைவை அந்த இடத்திலே நாம் கூர்மையாக ஞான குருவின்பால் செலுத்தினால் அவர் உணர்ந்த அந்த பேருண்மை தான் இங்கே பரிபாசை என்று சொல்வது. சப்தரிஷி மண்டலத்திற்கு எப்படி போவது என்பதை நாம் இந்த விஞ்ஞான உலகத்திலே கையிலே வைத்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் என்று சொல்கின்றமே, கூகுள் மேப்பை வைத்து தெரிந்து கொள்வதல்ல. அப்படி ஒரு பாதையும் கிடையாது, அப்படி செல்லவும் முடிய. பூமி சுழல்கின்றது, சூரியன் சுழல்கின்றது, இந்த பிரபஞ்சமே சுழன்று ஓடிக்கொண்டுள்ளது. இதனுடன் சேர்ந்த சப்தரிஷி மண்டலமும் துருவ நட்சத்திரம் எல்லாமே சுழன்று கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆக பாதை என்றாலே நமக்கு இது ஒரு இடம், இது ஒரு இடம், இதற்கு இடையிலே இப்படி ஒரு இதுதான் இந்த பாதை தான் என்று பாதை என்று சொன்னாலே நிலைத்தது என்று அப்படித்தான் நமக்குள் பாதை பற்றி எண்ணம் இருக்கின்றது. இந்த விமானங்கள் சென்றாலும் அதுக்கு என்று ஒரு பாதை இருக்கின்றது. ஆனால் ராக்கெட்டை விண் செலுத்துவது என்பது அதனுடைய இயக்கமே வேறு. அது போன்றுதான் நாம் அனைவருமே இந்த பூமிக்குள் வாழ்ந்தாலும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் இங்கே விண் சென்ற நிலையில் அவர் எப்படி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைகின்றாரோ அவருடன் அரவணைப்பாக அந்த திசை மாறாது நாம் அதன் வழி செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இதை பரிபாசையாக, என்னால் இதை சொல்லி
இதை உணர்த்த முடியாது, புரிய வைக்க முடியாது. ஒரு சிறு குழந்தைக்கு இதுதான் ஏரோப்ளேன், இதுதான் ட்ரெயின், இதுதான் கம்ப்யூட்டர், இதுதான் போன் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு எப்படி புரியும்? அந்த குழந்தைக்கு தாயிடமிருந்து உணவை தன் பசிக்கு உண்ணக்கூடிய அந்த ஒன்றுதான் இருக்கும். அல்லது வளர்ச்சி பெற்ற குழந்தையாக இருந்தாலும் அதனுடைய அறிவு கொப்பதான் அது பரிவாக்கும், புரிந்து கொள்ளும். அது அதை போன்றுதான். ஆனாலும் அந்த குழந்தைக்கு தாயோ சுற்றி இருப்பவர்களோ சிறுக சிறுக சப்தத்தை எழுப்பி அந்த உணர்ச்சிகளை ஊட்டி அந்த குழந்தையை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி அம்மா வைப்பார், அப்பா வைப்பார் என்று இந்த உணர்வுகளை நாம் வளர்த்திருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு எப்படி நாம் உற்று பார்த்து பதிவு செய்யப்படும் பொழுது அந்த பிராணிகள் உற்று நோக்கியதை தனக்குள் விளைய வைத்துக் கொண்ட பின் நாம் கூப்பிட்டதும் எப்படி வருகின்றது, இப்படித்தான் குழந்தைக்குள் அந்த உணர்வுகளை பதிவு செய்து அந்த குழந்தையினுடைய கண் பார்வை தாயின்பால் தந்தையின்பால் சுற்றி இருக்கக்கூடியவர்களால் நினைவை செலுத்தி அந்த குழந்தை சிறுக சிறுக அதற்குள் ஈர்க்கும்படி செய்து அந்த உணர்வே விளைந்து நாம் பாய்ச்சிய உணர்வுகளே அந்த உணர்வின் இயக்கமாக அதனுடைய நினைவாற்றல், நாம் எந்த நினைவாற்றல் கொண்டு அந்த குழந்தைக்குள் பதிவு செய்தோமோ அந்த எண்ண ஓட்டங்கள் அதற்குள் வளர்ந்து அதன் வழிதான் அது சொல்லத் தொடங்குகின்றது, பேசத் தொடங்குகின்றது, அறிவினுடைய செயலாக அது இயங்குகின்றது. ஆக இதே அடிப்படையிலே தான் நமது குருநாதரும் குழந்தையாக இருக்கக்கூடிய நமக்கு அவர்பால் நம்மை, அதாவது அவருடைய உபதேச கருத்துக்களின்பால் நம்மை திசை திருப்பும்படி சொல்லுகின்றார். ஆனால் அதை நாம் என்னமோ சொல்லுகின்றார், ஏதோ சொல்லுகின்றார், ஒன்றும் புரியவில்லை, எதுவுமே புரிய மாட்டேன் என்கிறீர்கள் என்று, அல்லது எதையோ சொல்லுகின்றார். சரி, எப்பொழுது தியானம் ஆரம்பிப்பார், எப்பொழுது அவரிடம் பிரசாதம் வாங்குவோம், அல்லது எப்பொழுது இதை முடித்துவிட்டு செல்வோம் என்று எண்ணினால் தியானம் மட்டும் சொல்லுகின்றார், அதை மட்டும் கேட்போம், தியானத்தை மட்டும் செய்வோம் என்று சொன்னால் இது எதுவும் நமக்குள் பதிவாகாது, அந்த அறிவின் ஞானமும் நமக்குள் வளர்ச்சி பெறாது. ஆக என்னை போல் நீங்கள் வளர வேண்டும், என்னை போல் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இந்த உலகையும் அருள்வழியில் அழைத்து செல்ல வேண்டும். அதற்குத்தான் இதை உணர்த்துகிறேன் என்று குரு காட்டிய அந்த நெறிகளை நாம் செயல்படுத்தும் விதமாக நாம் வளர வேண்டும், அதை வழி செயல்பட வேண்டும் என்று விரும்பினால் உபதேச கருத்துக்களை நாம் வெறுமன கேட்டு அது சென்று விடாது. இதை போன்ற தியானங்களிலே நம்முடைய கண்ணினுடைய நினைவாற்றலை ஞானத்தினுடைய உபதேச கருத்துக்களின்பால் அந்த உள்கருத்தை அறிய வேண்டும் என்று நம் கண்ணின் நினைவை ஞானகுருவின்பால் செலுத்த வேண்டும். ஞானகுருவினுடைய வெறுமன உருவத்தை நினைப்பதல்ல, அந்த உள்கருத்திலே என்றால் அதற்குத்தான் இதை ஞாபகப்படுத்துவது. அவர் வின் செல்வதற்கு ஏன் அபிராமி பட்டதை சொல்லுகின்றார், ஈஸ்வரப்பட்ட உடலுக்குள்ள செயல்பட்டதை சொல்லுகின்றார், ஏன் அதை ரூட் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லித்தான் இதை பதிவாக்க முடியும், அப்படித்தான் இந்த வித்தை வளர்க்க முடியும், அப்படித்தான் நாம் வின் செல்ல முடியும், அப்பொழுதுதான் நாம் உயிரோடு ஒன்ற முடியும், மகரிஷிகள் ஞானிகளோடு ஒன்றை செய்ய முடியும். இதுதான் பரிபாஷை. நம் குருநாதன் ஈஸ்வரப்பட்டரின் பரிபாஷை என்று சொல்லுகின்றார். அந்த பரிபாஷையினுடைய உள்கருத்தை நாம் தெரிய வேண்டும் என்ற உபதேச கருத்துக்களின்பால் நம் கண்ணின் நினைவை செலுத்தி ஒவ்வொரு நொடி பொழுதும் சாமி என்ன சொல்லுகின்றார், அந்த உண்மையான உணர்வுகளை அறிய வேண்டும். அந்த உணர்வு எனக்குள் ஆழமாக வளர வேண்டும் என்று நாம் அப்படி திசை திரும்ப வேண்டும். அப்படி குருநாதன்பால் அவர் உபதேசித்த உள்கருத்தின்பால் நாம் நினைவுகள் சென்றால் நம் கண் கருமணிகளிலே ஆழமாக இது பதிவாகின்றது. அந்த உணர்வுகளை சிறுக சிறுக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடமிருந்து ஞானகுரு எப்படி அந்த பேராற்றல்களை ஞானகுருவும் மாமகரிஷி ஈஸ்வராய குருவும் ஒருவருக்கொரு அவர் வளர்த்துக் கொண்டார்களோ, நாமும் குரு வழியில் ஞானகுருவின் வழியில் ஞானகுருவின் துணை கொண்டு பேரண்டத்தினுடைய அகண்ட அண்டத்தினுடைய சகல உண்மைகளையும் அறிந்து அழியாத நிலையாக பேரானந்த நிலையாக நாமும் பெற்று அனைவரையும் அந்த அருள்வழி அழைத்து செல்ல முடியும். ஆகவே சாமி என்னமோ சொல்லுகின்றார், ஏதோ சொல்லுகிறார் என்று எண்ணாதபடி அது என்ன, அதனுடைய உள்கருத்து தெரிய வேண்டும் என்று நம் கண்ணின் நினைவை செலுத்தும் பொழுது நம் கண் அந்த கருவிழி ஞானகுருடைய உபதேசங்களை ஆழமாக படமாக்குகின்றது. ஞானகுரு உபதேச கருத்துக்கள் கருமணிகளின் ஆழமாக பதிவானால் கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் அவர் வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது இன்று உடலுடன் இல்லை என்றாலும் அவர் வாழ்ந்த காலத்திலே குருவிடமிருந்து வெளிப்பட்ட அத்தனை உபதேச உள்கருத்துக்களும் தபோவன குருபீடத்திலும் தபோவனத்திலும் அவர் எங்கெல்லாம் கால்நடையாக சென்றாரோ
அவர் எங்கெல்லாம் சுழன்று இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினாரோ அது அனைத்துமே நமக்கு முன் உண்டு. இந்த நினைவாற்றலை செலுத்தி உபதேசிக்கும் பொழுது இந்த உள்கருத்தை எண்ண வேண்டும், அதை பெற வேண்டும், அது எனக்குள் வளர வேண்டும் என்று இதான் இங்கே பயிற்சி என்று சொல்வது. வெறுமன துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரில் என் கண் கருமணிகளே படர வேண்டும், என் கண் கருமணிகளே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று அதை சொல்லி அதை வெறுமன நினைத்து விட்டு செல்வதல்ல. நம் கண் கருமணிகள் அந்த ஞானகுருடைய உபதேச கருத்துக்களை அதை படமாக்கி அதை இழுக்க அதை நுகர அந்த பரிபாஷை என்றால் குரு அதை உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுது எனக்கு குரு அந்த வின் செல்லும் அந்த பேர் உண்மைகளை உபதேச வாயிலாகத்தான் பதிவு செய்தார். அதைத்தான் அப்படி சொல்லுகிறேன் என்று சொல்லி நம் குரு படித்தவர் அல்ல, படித்து கற்றுக்கொண்டவர் அல்ல, பதிவு செய்து கற்றுக்கொண்டவர். அந்த பதிவு செய்தனால்தான் இந்த ரூட் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லும் ரூட்டை போட்டார் என்றால் இந்த 5 வார்த்தைகளிலேயே வின் செல்லக்கூடிய அனைவரையும் வின் செலுத்தக்கூடிய அந்த ரகசியம், அந்த சூட்சும, அந்த சத்து, அந்த வீரியமான மெய்ப்பொருள், மெய் ஞானம், மெய் வழி என்று சொல்லுகின்றன. சகலமே அதற்குள் அடங்கி உள்ளது. சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லும் ரூட்டை குருதேவர் போட்டார் என்று சொன்னால் அதிலேயே அனைத்தும் அடங்கி உள்ளது. அதையே எண்ணி தியானித்து அதையே நம் கண்ணின் நினைவு கொண்டு வந்து அதன் துணை கொண்டு உயிர் வழி ஞானகுருவின்பால் மகரிஷிகளின்பால் அந்த சக்தி பெற வேண்டும் என்று தியானித்தாலே அந்த உள்கருத்து நமக்குள் சிறுக சிறுக நிழல் படமாக, உணர்வுகளாக, உணர்ச்சிகளாக அவர் எதை ரூட் என்று சொன்னாரோ அந்த உணர்வின் இயக்கமாக நமக்குள் அது இயக்கி நம்மை அதன் வழி அழைத்து செல்லும், மற்ற அனைவரையும் அழைத்து செல்லும். அதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சுமம். அதனால்தான் ஞானகுரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடமிருந்து பெற்ற அனுபவத்தை சொல்லும் பொழுது இது பொய் உலகம், என்னை மெய் உலகத்திற்கு வரும்படி சொன்னார் என்று சொன்னால் இதனுடைய உள்கருத்தை நாம் உற்று நோக்கினோம் என்றால் ஒரு ரசம் பூசிய கண்ணாடியை நமக்கு முன் அதை வைத்துக் கொண்டால் நம்முடைய உருவம் தான் தெரியும். ஆனால் அந்த ரசத்தை, அந்த பூசியதை அப்புறப்படுத்திவிட்டால் நம்முடைய உருவம் தெரியாது. அந்த கண்ணாடி வழியாக அங்கே என்ன பொருள் இருக்கின்றதோ அதுதான் புலனுக்கு தெரியும். அதான் பிளந்து பார்த்தல் என்று சொல்வது. ஆக நாம் மனிதன் என்ற வாழ்க்கையில் நாம் நம்முடைய கலாச்சாரப்படி வந்த நிலையில் நாம் உற்று நோக்கக்கூடிய நிலைகள் இப்பொழுது இருப்பது அனைத்துமே ரசம் பூசிய கண்ணாடியாக இந்த உலகத்தைத்தான், மனிதர்களைத்தான், பொருள்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த புலனை அல்லது இந்த கண்ணாடியை அகற்றிவிட்டு ஞானகுரு என்ற அவர் உபதேச உள்கருத்திலே சொன்ன அந்த கண்ணாடியை நாம் பொருத்தினம் என்றால் இந்த உலகம் தெரியாது. மாமகரிஷி ஈஸ்வரர் எங்கே ஒளி சுடராக விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ அந்த மெய் உலகம் நமக்கு தெரியும். ஆனால் இது புரிவதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுகின்றேன். ரசம் பூசிய கண்ணாடி எதில் இருப்பதை பொருளை காட்டும். அதுபோன்று நாம் இன்று எதில் இருக்கும் பொருள்களைத்தான் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த ரசத்தை அப்புறப்படுத்துவது போன்று, அதாவது ரசத்தை இங்கே அப்புறப்படுத்துவது என்று சொன்னால் ஞானகுருனுடைய உபதேச உணர்வுகளை நமக்குள் விளைய வைத்து நம் கண் கருமணிகளை அதை கூட்டி காந்த புலன்களை பதிவு செய்து விட்டோம் என்றால் இன்று இந்த உலகம் இங்க இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே அதையெல்லாம் ஊடுருவி இதை பிளந்து விட்டு, ஏனால் இந்த பூமி விண்ணிலே தான் சுழன்று கொண்டுள்ளது, துருவ நட்சத்திரம் விண்ணிலே தான் சுழன்று கொண்டுள்ளது. ஆக நாம் சொல்லக்கூடிய விண்ணுலகம் என்று சொல்வது தலைக்கு மேலே, மேலே என்று தலையை திருப்பி மேலே சென்று அதுதான் மேலே என்று அல்ல. இந்த பூமியை விண்ணுலகம் இதுவும் அந்தரத்திலே தான் சுழன்று கொண்டிருக்கின்றது. துருவ நட்சத்திரம் அந்தரத்திலே தான் ஆதி சக்தியினுடைய இயக்கம் என்று சொல்வது. ஆக இந்த பூமியை பிளந்து நம்முடைய உணர்வுகள் நினைவாற்றல் சென்றால் இதை ஊடுருவி கண்ணுக்கு புலப்போடக்கூடியது என்று எதை சொல்லுகின்றோமே அதை ஊடுருவக்கூடிய ஆற்றலாக, எதையுமே பிளந்து செல்லும் ஆற்றலாக நம்முடைய உணர்வுகளுக்கு சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லும் ரூட் அது அபிராமிப்பட்டர் உடலிலே அதைத்தான் அவர் செயல்படுத்தினார். ஈஸ்வரப்பட்டா என்ற உடலிலும் இதைத்தான் செயல்படுத்தினார். இந்த மார்க்கத்தை காட்டினார் என்று எதை சொன்னாரோ அந்த மார்க்கம், அந்த பாதை நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும். அந்த சூட்சும உணர்வுகளை காணக்கூடிய, நுகரக்கூடிய, அந்த பாதையில் நாம் செல்லக்கூடிய அதே உணர்வுகளை மற்றவர்களுக்கு ஊட்டக்கூடிய, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையாக வரும். அதைத்தான் ஞானகுரு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். ஆக அந்த சக்திகளை, அந்த பேர் உண்மைகளை, அந்த சூட்சும சக்திகளை இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும்
அனைவரது கண் கருமணிகளிலும் அந்த கண்ணில் உள்ள காந்த புலனிலும் அனைவருக்கும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரால் உணர்த்தப்பட்ட அந்த பரிபாஷைகள் ஞானகுரு உபதேச உட்கருத்திலே நமக்குள் பதிவு செய்த அனைத்துமே காணக்கூடிய, அறியக்கூடிய, நுகரக்கூடிய அந்த சக்தியாக பெற வேண்டும் என்று தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரு கண் கருமணியில் அந்த சக்தி படர வேண்டும் என்றும், அனைவருக்கும் ஞானகுரு உபதேசித்த உள்கருத்துக்களை, அந்த மூலங்களை அறிந்து விளைய வைத்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சக்தியாக பெற வேண்டும் என்று உயிரான ஈசனை வேண்டி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை வேண்டி, ஞானகுருவை வேண்டி ஒரு நிமிடம் அந்த சக்திகளை நம் அனைவரது கண் கருமணிகளிலும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று, கண் காந்த புலனிலே அந்த சக்தி கூட வேண்டும் என்று தியானிப்போம் ஒரு நிமிடம். இப்பொழுது செய்த இந்த பயிற்சியை நாம் குருநாதருடைய உபதேச கருத்துக்களை படிக்கும் பொழுதும் சரி, கண்களை திறந்திருக்கும் பொழுதும் சரி, அல்லது ஞானகுருடைய உபதேச ஒளி நாடாக்களை, அந்த ஒளிகளை கேட்கும் பொழுதும் சரி, கண்களை திறந்திருந்தாலும் மூடியிருந்தாலும் இதை நினைவு கொண்டு வந்து அந்த உபதேச உள்கருத்துக்கள், அந்த பரிபாஷை என்று எதை ஞானகுரு குறிப்பிட்டாரோ அதையெல்லாம் அறிய வேண்டும், அந்த தகுதி எங்களுக்கு பெற வேண்டும் என்று அந்த கூர்மை, அதை நுகரும், அதை சுவாசிக்கக்கூடிய இந்த எண்ணம், அதை நாம் நினைவு கொண்டு வந்து அதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டால், சாமி சொல்வது புரியவில்லை என்ற நிலையே அது அகன்று சாமி சொல்வது இப்பொழுது தெளிவாக புரிகின்றது, உணர முடிகின்றது, அந்த அறிவு, அந்த ஞானம் எனக்குள் இப்பொழுது வளர்கிறது என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். சாமி சொல்வதை இதற்கு முன் 5 நிமிடமோ 10 நிமிடமோ கேட்டாலும் கூட அதற்கு அடுத்த நாளோ அல்லது அப்பொழுது கூட என்ன சொன்னார் என்று திருப்பி சொல்ல முடியாதவர்கள் கூட இந்த அடிப்படையில் இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டால் அந்த உபதேச கருத்துக்கள் கண் கருமணி காந்தப்புலன் கவர்ந்தது ஊழ் வினை என்ற மதி நிறைந்ததாக நமக்குள் அது ஒளியான நிலைகளாக ஊடுருவி குரு உபதேச கருத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய மூலங்களை நம்மையும் எனது ஞான குருவுக்குள் விளைந்த புலனறிவு, அந்த புலனைத்தான் நாம் இப்பொழுது எல்லோருக்கும் கிடைக்கும்படி தியானிக்கின்றோம். அந்த புலன் நமக்குள் வந்து விட்டார். அன்று அகசியன் அவருடைய தாய் இருந்த அவருடைய புலனறிவால் சூரியனை உற்று நோக்கினார்கள், பிரபஞ்சத்தையும் உற்று நோக்கினார்கள். அந்த புலன் அறிவு, அதான் புலஸ்தீர் என்று சொல்வது, அதிலே விளைந்தவன் தான் அகசியன். இந்த புலன் கொண்டு அவன் அணுவை அறிந்து அகண்ட அண்டத்தை அறியும் அந்த ஆற்றலை அவன் பெறுகின்றான். அதனால்தான் அவன் அகசியன் என்று சொல்வது. ஆக புலனறிவின் ஆற்றலை பெற்றவர்கள் புலஸ்தியர்கள். அந்த புலனின் துணை கொண்டு அகண்ட அண்டத்தையும் அணுவிற்குள் இருக்கக்கூடிய நிலைகளையும் அதை அறியும் ஆற்றல் பெற்றவன் தான் அகசியன் என்று சொல்வதே தவிர, புலஸ்தியர் என்றால் யாரோ ஒரு மனிதர் என்றும், அகசியர் என்றால் ஏதோ உருவம் என்று அர்த்தமல்ல. இது எல்லாமே காரண பெயர் தான். ஆக புலஸ்தியர் என்று குருநாதர் எதை குறிப்பிட்டு அந்த புலன் என்று சொல்லுகின்றாரோ அந்த புலனை பெறுவோம். அகசியன் என்று சொல்லும் பொழுது அந்த விரிந்த நிலைகளையும் நுண்ணிய நிலைகளையும் அந்த பெற்ற நிலைகளை, அந்த உள்கருத்தை எதை சொல்லுகின்றாரோ புலஸ்தியருடைய புலனையும் அகசியருடைய புலனையும் நமக்குள் பெற உறுதுணையாக இருக்கும் அந்த ஞான குருவினுடைய புலனை, மாமகர்ஷி ஈஸ்வராய குருவுடைய புலனை நாம் எண்ணி நினைவு கொண்டு வந்து அது நமக்குள் பெருக்கப்படும் பொழுது, பெருகும் பொழுது அவருடைய புலன் நமக்கு இணைந்து அந்த உணவின் துணை கொண்டு நாமும் அந்த மெய் உலகை காண முடியும், மெய்ப்பொருளை காண முடியும். அதுதான் பயிற்சி என்று சொல்வது.
ஆக அவருடைய உணர்வு அவர்களுக்குள் விளைந்தது, அதைத்தான் இப்பொழுது நுகர்கின்றோம். நமது உயிர் அதைத்தான் இப்பொழுது உருவாக்குகின்றது. அதுதான் நம் இரத்த நாளங்களிலே கலக்கின்றது. அதுதான் ஜீவன் பெறுகின்றது. அதை மீண்டும் நாம் உபதேசம் கேட்கும் பொழுது என்னமோ சொல்லுகிறார் என்று சாதாரணமாக எண்ணாதபடி இதை நினைவு கொண்டு வந்து எண்ணினால் இப்பொழுது நாம் நுகர்ந்து எடுத்து பயிற்சியாக தியானித்த இந்த உணர்வுக்கு சக்தி வாய்ந்ததாக இணைந்து அவருடைய புலர்ச்சியருடைய புலன், அகழ்ச்சியருடைய புலன், மாமகசீஸ்வர குருவுடைய புலனாக நமக்குள் அது விளைந்தால் அந்த சூட்சும உண்மைகள் அனைத்துமே முழுமையாக நாம் உணர முடியும். இதற்கு பெயர்தான் மெய்ஞானம், மெய்ப்பொருள் காணும் திறன் என்று சொல்வது. இது யாரோ எவரோ கையிலே கொண்டு வந்து அல்லது எங்கிருந்தோ செலுத்தி நமக்குள் பாய்ச்சுவதல்ல. இந்த காட்டிலே உண்டு, ஒவ்வொரு ஞானிகள் மகரிஷிகளிடம் உண்டு. அவர் இன்று ஒளி சுடராக இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலத்தில் வெளிப்படக்கூடிய அந்த ஒளியான அணுக்களிலே உண்டு. அதை நமக்குள் பதிவாக்கி நினைவாக்கி அதை உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி அதை நாம் வளர்த்து அத்தகைய அணுக்களாக உருப்பெற்றால் அவர்கள் வேறல்ல, நாம் வேறல்ல. ஏற்கனவே சொன்னது போன்று நம் உணர்வுகள் அனைத்தும் உயிரோடு ஒன்றுகின்றது, மகிழ்ச்சிகளோடு ஒன்றுகின்றது. மாமகர்ஷி ஈஸ்வர குருவுடைய அவருடைய உயிரான்மாவிலே அணைப்பிலே நாம் அவர் எப்படி நம்மையெல்லாம் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லுகின்றார். அவருடைய சந்ததியினராக நாம் அவருடைய ஈர்ப்பிலே நாம் இணைகின்றோம். அதைத்தான் சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லும் ரூட், சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லும் பாதை அல்லது மாமகர்ஷி ஈஸ்வராய குருவுடைய அரவணைப்பிலே அவருடன் இணையும் பாதை என்று நாம் பொருள் கொள்ளலாம். இதை அந்த சூட்சுமமாக வெளிப்படுத்திய அந்த பேருண்மைகளை, அந்த அருள் வழியை நாம் நமக்குள் வளர்ப்போம், எல்லோருக்கும் கிடைக்கச் செய்வோம். நம் கண்ணின் நினைவை ஞான குருவின்பால் செலுத்தி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருவின்பால் செலுத்தி நாங்கள் அனைவரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இப்பொழுது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தியானிப்போம்.